AB1 வகுப்பு ஆசிரியர்கள் பார்த்திபன் மற்றும் முகமது அப்ளி மாணவர்கள். எடுத்து வச்சுட்டே இருக்கேங்க. அப்பா டிவி பார்க்கட்டா? அம்மா கிட்ட கேளுமா. டிவி நோ கண்ணா. கம்ப்யூட்டர் கேம்ஸ் நோ. ஐபேட் நோ. இப்ப எழுதலாம். ஹோம்வொர்க் பண்ணவே இல்லைல்ல, போய் பண்ண. அதுக்கு தானே நோ நோ நோ. உங்க ஊர் கம்மி போனாங்க நிம்மதி. அப்பா விளையாடு போட்டா? அம்மா கிட்ட கேளுமா. சின்ன போய் ஒழுங்கா படி, நாளைக்கு டெஸ்ட் இருக்குதுல்ல. இன்னைக்கு சீக்கிரம் தூங்கி நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். என்ன தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணுமா, சீக்கிரமா தூங்கணுமா? நான் மிக்சியா கிரைண்டர் நினைச்சப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுது. இந்த அம்மாவே இப்படிதான். அம்மா ஊருக்கு கிளம்பினாதான் நிம்மதி. அப்பா குக்கி சாப்பிட்டா? அம்மா கிட்ட கேளுமா. கை கழுவியா? போய் முதல்ல போய் கை கழுவிட்டு வா. இங்க பாரு, உன் டாய்ஸ் எல்லாம் அப்படியே கீழே கேட்குது. போய் எடுத்து வை. கை கழுவாங்க நாங்க சாப்பிடக்கூடாதா? டாய்ஸ் நம்ம டிவி பார்க்க கூடாதா? எத்தனை ரூல்ஸ் வராங்க. அப்பப்பா நான் சீரியஸா முடியும். உங்க ஊருக்கு கேட்டு போனாதான் நிம்மதி. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி சரி பார்த்து போறல. இல்லைங்களா, நீங்கெல்லாம் நல்ல பசங்களா சொன்னபடி கேட்டிருக்கணும். என்ன சரிம்மா சரிம்மா, நீங்க கிளம்புங்கம்மா, பஸ் போயிட்டு போதுமா. பாய் பாய். அது மட்டுமா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு குக்கி சாப்பிடலாம், லஞ்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், டின்னருக்கு சாக்லேட் சாப்பிடலாம். அம்மா திட்டதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டேன். இப்ப தள்ள தண்ணா பின்னாடி அழைக்குது. என்ன பண்ண போறது? தண்ணிக்கு குளிக்கணும். அதுக்கு அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டேன் பாரு.
அம்மா கிட்ட கேட்க சொல்றாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாருங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா என்னப்பா ரொம்ப பாசமா சொல்லிடுறீங்க. அம்மா we miss you so much. நானும் தான் இப்ப ஊருக்கு போனாலும் உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா நீங்க தலைக்கு குளிச்சு விடாம ரொம்ப நாளா தலை சொரிஞ்சுட்டே இருக்கு. நானும் ஒரு பசி மயக்கமா இருக்கேம்மா. இப்ப எனக்கு கண்ணை மூணாலும் தோசை தான் தெரியுது, கண்ணை திறந்தாலும் தோசை தான் தெரியுது. அவன்கிட்ட எல்லாம் சரி பண்ணிடலாம் என்ன? இனிமே எங்களை விட்டுட்டு ஊருக்கு போகாத. உங்க கூடயே இருந்தா எதுக்கேத்தாலும் நோ நோ தான் சொல்லுவோம். பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க எங்க கூடவே இருங்க. என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானா? அம்மா கிட்ட கேளுமா. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ரொம்ப அருமையாக கழித்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டும் நடக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன். அம்மா ஒரு நாள் இல்லைனாக்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எல்லா அம்மையிலுமே